குட் மார்னிங் டு ஆல். ஸோ லாஸ்ட் வகுப்பில் என்ன பார்த்துருந்தோம்னா ஐம்பெரும் காப்பியம் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஐம்பெரும் காப்பியம் இந்த வகுப்பில் ஐஞ்சிரும் காப்பியங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் இருக்க பாடத்திட்ட வாரியாக தான் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ ஐம்பெரும் காப்பியத்துக்கும் ஐஞ்சிரும் காப்பியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எதை வச்சு நீங்கள் வித்தியாசம் பண்ணுவீங்க? எது பெருங்காப்பியம், எது சிறு காப்பியம்? அறம், பொருள், இன்பம், வீடு, இது நாலுத்தையும் சொன்னால் பெருங்காப்பியம். இந்த நாலுத்தில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ குறைஞ்சி வந்தால் சிறு காப்பியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஐஞ்சிருங்காப்பியங்கள். ஸோ அது பெரும் காப்பியம். ஓகேங்களா? ஸோ அந்த இப்போ 5 பார்த்தாச்சு. இப்போ சிறு காப்பியத்தில் ஒரு 5 இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1 by 1 நான் சொல்ல அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, ஸோ இது 5 தான் நமக்கு ஐஞ்சிருங்காப்பியங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் 1 by 1 நம்ம பார்த்துட்டு வேலை முடிஞ்சது. நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியத்தில் தான் நமக்கு வந்துட்டு டாபிக் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் தான் கேள்விகள் வரும். அதுலேயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இது 3துலேருந்து தான் கொஷின் வரும். வளையாபதி சும்மா சின்னது 5 பாயிண்ட்டு. குண்டலகேசிலேருந்து கொஷின் வரலாம், அதுலேயும் 5 பாயிண்ட் தான். ஓகேங்களா? இது ரெண்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இது 3துலேருந்து கொஷின் அதிகமாக வரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியத்தில் எதில் வேணாலும் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 சின்னது. இதை நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டால் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஐம்பெருங்காப்பியங்கத்தில் சிலப்பதிகார மணிமேகலைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஞ்சிருங்காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் உங்கள் சிலபஸில் அதுதான் இருக்கும். ஓகேங்களா? அது தொடர்பான செய்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதால தான் இது ஃபுல்லாகவும் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்தும் கொஸ்டின் வந்தால் நம்ம மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஐஞ்சிருங்காப்பியத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இந்த ஐஞ்சிருங்காப்பியத்தில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நீலகேசி, யசோதர காவியம், இது 2 தான் இம்பார்ட்டன்ட். இது 2 நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது 2 இம்பார்ட்டன்ட். மற்ற 3 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காப்பியங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10, ஐம்பெருங்காப்பியத்தில் 5, ஐஞ்சிருங்காப்பியத்தில் 5. இதில் சமண காப்பியங்கள் எத்தனை? 8. பௌத்த காப்பியம் 2. என்னென்னது பௌத்த காப்பியம்? மணிமேகலை, குண்டலகேசி. மீதி இருக்கக்கூடிய 8மே சமண காப்பியம். இன்டைரக்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்தும் என்ன காப்பியம்? சமண காப்பியம். ஐம்பெருங்காப்பியத்தில் சமண காப்பியம் என்னென்னது? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, இது 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமண காப்பியம். ஓகேங்களா? அதே மாதிரி இது 5ம் சமண காப்பியம். பெருங்காப்பியத்தில் 3, சிறு காப்பியத்தில் 5. ஸோ மொத்தம் 8 சமண காப்பியம் வந்திருக்கு. 2 மட்டும்தான் பௌத்த காப்பியம். அந்த 2 என்னது? மணிமேகலை, குண்டலகேசி. ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்போ ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்கள். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள். ஓகேங்களா? ஐம்பெருங்காப்பியத்தில் 3 சமணம், 2 பௌத்தம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே சமண காப்பியம். இருந்தாலும் நம்ம சமணம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கறது நீலகேசி தான். ஏன் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாமே சமண கருத்துக்களை சொல்லும், ஆனால் நீலகேசி சமண கருத்துக்களை அடித்து சொல்லும். புரியுதுங்களா? சொல்கிறதுக்கும் அடித்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்ன அடித்து சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாதத்துக்கு கூப்பிடுவாங்க. மற்ற சமயத்தை சேர்ந்தவங்களை எல்லாத்தையும் வாதத்துக்கு கூப்பிடுவாங்க. வாங்க போட்டி வச்சுக்கலாம், ஜெயிச்சிட்டுனா உங்கள் சமயம் பெருசு, நான் ஜெயிச்சா என் சமயம் பெருசுன்ட்டு. இது சமண சமய கருத்துக்களை வாதத்தின் அடிப்படையில் விளக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சமண மதத்துக்கு உண்டான ஒரு சிறந்த இலக்கியம் அப்படின்னா அது நீலகேசி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யசோதர காவியம், இது நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறதால இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2 தான் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி இருக்கக்கூடிய மீதி 3ம் சும்மா நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாமா? இன்ட்ரடக்ஷன் புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஸோ சமண காப்பியங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 5ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இருக்குது. ஸோ 5 காப்பியங்கள் சொல்லுங்கள், என்னென்னது? நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நீலகேசி, யசோதர காவியம். ஓகேங்களா? சமண சமயத்துக்கே உண்டான ஒரு நூல் அப்படின்னா நீலகேசி. ஓகேங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வாதத்தின் அடிப்படையில் சமண கருத்துக்களை விளக்கும். புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? ஸோ 1 by 1 பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் நாககுமார காவியம் டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ பேரில் இருக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியுது? நாககுமார காவியம். ஸோ இதில் என்னத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க? எஸ், ஸோ நாகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நாக பஞ்சமி நோன்பை பற்றி கூறக்கூடிய நூல். எழுதிக்கோங்க. ஆமாம். ஸோ நாகப்பஞ்சமி நோன்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் நாககுமார காவியம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் 5 சருக்கம், 170 பாடல்கள். 5 சருக்கம், 170 பாடல்கள். ஸோ நாககுமார காவியம் நாகப்பஞ்சமி நோன்பை பற்றி சொல்லுது. மொத்தம் எத்தனை பாடல் பார்த்தீங்கன்னா 170 பாடல். எத்தனை சருக்கம்னா 5 சருக்கம். ஓகேங்களா? இந்த சருக்கம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதுதான் உட்பிரிவு நம்ம சொல்லியிருக்கோம். சருக்கம், படலம், இளம்பகம், காதை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்பிரிவு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் எத்தனை சருக்கம் இருக்குன்னா 5 சருக்கம், 170 பாடல்கள். ஸோ இவ்வளவே போதும், 2 பாயிண்ட் தான். ஓகேங்களா? நாககுமார காவியம். நெக்ஸ்ட்டு உதயனகுமார காவியம் டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ இந்த உதயனகுமார காவியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உதயணனை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தில் தோன்றிருந்தால இவனுக்கு நிக்நேம் உதயன குமார காவியம். உதயணன் அப்படின்ற பேர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சூரிய உதயத்தில் தோன்றிருந்தால இவனுக்கு பேர் உதயணன். அவனை பற்றி சொல்கிறதால இந்த காவியத்துக்கு பேர் உதயன குமார காவியம். ஸோ இவனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா விச்சை வீரன் சொல்லுவாங்க. விச்சை அப்படின்னா என்னது? கல்வி. ஓகேங்களா? ஸோ பல கலைகளை கற்றவன் தான் இவன். ஓகேங்களா? ஸோ இவனை விச்சை வீரன் சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும்தான், எழுதிக்கோங்க. சூரிய உதயத்தில் தோன்றவன் தான் உதயணன். ஓகேங்களா? ஸோ எழுதிக்கோங்க. சூரிய உதயத்தில் தோன்றியவன் உதயணன். ஸோ இந்த நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உதயனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உதயணனுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது. அவனுக்கு என்ன நிக்நேம்னா விச்சை வீரன். எழுதிக்கோங்க. உதயணனுடைய வேறு பெயர். ஸோ ஏன் இவனுக்கு இந்த விச்சை வீரன் பேர் வந்திருக்குன்னா, விச்சை வீரன் அப்படின்னா என்ன மீனிங்னா பல கலைகளை கற்ற வீரன். அப்படி ஒரு கலை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு யாழ் வாசிக்கிற கலை. ஓகேங்களா? ஸோ அப்படி இவன் வாசித்த யாழ் பற்றி கேட்பாங்க. விச்சை வீரன் வாசித்த யாழ் என்ன வாழ்னா கோடாபதி யாழ். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ பல கலைகளை கற்றுருக்கான். அதில் ஒரு கலை தான் மியூசிக். மியூசிக்கில் யாழ் அப்படின்றதும் ஒரு கருவி இருக்குது. அந்த யாழ் கருவியில் மீட்டுறதுல இவன் வல்லவனாக இருந்திருக்கான். இவன் யூஸ் பண்ண யாழ் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடாபதி யாழ்.
எழுதிக்கோங்க. இதுல எத்தனை காண்டம் எத்தனை பாடல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 6 காண்டம் இருக்கு. ஸோ இவன் யூஸ் பண்ண யாழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடாபதி யாழ். ஓகேங்களா? ஸோ விச்சை வீரனுடைய இது எந்த யாழ் பார்த்தீங்கன்னா கோடாபதி யாழ். இதுல எத்தனை காண்டம் இருக்குன்னா 6 காண்டம். எத்தனை பாடல்னா 369 பாடல்கள். அதுல பார்த்தீங்கன்னா 5 சருக்கம் 170 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துல அவ்வளோதான். இதை தாண்டி இதுல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறம் வேணும்னா எழுதிக்கோங்க. இந்த உதயனகுமார காவியம்ன்றது ஒரு தழுவல் நூல். உதயனகுமார காவியம் ஒரு தழுவல் நூல். எங்கிருந்து தழுவி எழுதியிருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெருங்கதை அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் உதயனகுமார காவியம். ஓகேங்களா? இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. பெருங்கதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? லாஸ்ட் வகுப்புல என்ன சொல்லியிருந்தேன்? பெருங்கதையில இருந்து சொல்லியிருக்கேன். ஸோ பெருங்கதையில 2 சொல்லியிருந்தேன், அதை சொல்லுங்க. அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு சொல்லிட்டு பொறியியல் அறிவை பத்தி சொல்லக்கூடியது பெருங்கதை. அது ஒன்று பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கதையில வரக்கூடிய எந்திர யானை ட்ராய் போர்ல வரக்கூடிய எந்திர குதிரைக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டும் பெருங்கதை பத்தி நம்ம பார்த்த ஸ்டோரி. கடைசி வகுப்புல தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் நடத்தியிருந்தேன். அதுல பெருங்கதை வரும். ஸோ அந்த பெருங்கதையில வரக்கூடியதுதான் இந்த உதயனகுமார காவியத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஓகேங்களா? ஸோ பெருங்கதையிலேருந்து தழுவி எழுதப்பட்ட நூல் தான் உதயனகுமார காவியம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? நாககுமார காவியத்தை விட உதயனகுமார காவியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாமா? ஓகேவா? உதயனகுமார காவியம். ஓகே, உதயனகுமார காவியம் இது ஒரு தழுவல் நூல். எங்கிருந்து தழுவி இருக்காங்க? பெருங்கதை அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய தலைவன் யாரு? உதயணன். அவனுக்கு ஏன் உதயணன் பேர் வந்தது? சூரிய உதயத்தில் தோன்றியதால அவனுக்கு உதயணன். அவனுடைய நிக் நேம் விச்சை வீரன். ஓகேங்களா? விச்சை வீரன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? பல கலைகளை கற்றவன். அப்படி ஒரு கலை தான் இசைக்கலை. ஓகேங்களா? ஸோ அந்த இசைக்கலையில இவன் யாழ் மீட்டுறதுல வல்லவன். இவன் யூஸ் பண்ண யாழ் கோடாபதி யாழ். இதுல எத்தனை காண்டம் இருக்கு? 6 காண்டம். எத்தனை பாடல் இருக்கு? 369 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுக்கலாம். அப்படியே நாககுமார காவியம் ஒன் செகண்ட் சொல்லுங்க. 2 பாயிண்ட். நாககுமார காவியம் எதை பத்தி சொல்லுது? நாக பஞ்சமி நோன்பை பத்தி சொல்லக்கூடிய காவியம். ஓகேங்களா? ஸோ அதுல எத்தனை சருக்கம் இருக்குது? 5 சருக்கம். எத்தனை பாடல்? 170 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய 2 ரொம்ப பெருசு. நீலகேசி, யசோதர காவியம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஓகே, ஐஞ்சிருங்காப்பியத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதர காவியம். அதுக்கப்புறம் நீலகேசியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ யசோதர காவியம் இதுல பேர்லயே இருக்குது. யார் இதுல வந்து ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா யசோதரன். ஓகேங்களா? ஸோ யசோதரன் அப்படின்ற அவந்தி நாட்டு மன்னனுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் யசோதர காவியம். ஸோ இந்த யசோதர காவியமும் ஒரு தழுவல் நூல். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா யசோதரன். அவன் ரூல் பண்ண பிளேஸ் அவந்தி நாடு. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் யசோதர காவியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல நீலகேசி சமணம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உயிர்கொலை தப்புன்னு சொல்லக்கூடியது. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, உயிர்கொலை தீது. ஓகேங்களா? ஸோ அந்த சமண சமய கருத்தை சொல்லக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா நமக்கு யசோதர காவியம். உயிர்கொலை தீது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சமண சமயத்தோடைய கருத்து.
ஸோ சமண சமயத்தில் இருக்கவங்க யாரும் எந்த உயிரையும் கொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? உயிர் கொலை தீது அப்படின்றத விளக்கக்கூடிய நூல் தான் நமக்கு யசோதர காவியம். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை சருக்கம் எத்தனை பாடல் அப்படின்றது கேட்பாங்க. சருக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5, பாடல் 320லேருந்து 330. நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? 320லேருந்து 330 வரைக்கும். இது இன்பிட்வீன் கேப்பில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு அசம்ஷன். ஓகேங்களா? எழுதிக்கோங்க. யசோதர காவியம் ஒரு தழுவல் நூல். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யசோதரன் அப்படின்ற ஒரு அவந்தி நாட்டு மன்னனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் கொலை தீது அப்படின்றாங்க. ஸோ இது சமண சமய கருத்து. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர் கொலை தீது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஸோ இதில் எத்தனை சருக்கம்னு பார்த்தீங்கன்னா 5 சருக்கம். பாடல்கள் 320லேருந்து 330 பாடல்களை கொண்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கூல் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீலகேசி நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் எழுதிக்கோங்க. ஸோ இது நான் தழுவல் சொன்னேன்ல. ஓகே, யசோதர காவியம் ஒரு தழுவல் நூல். எங்கேருந்து தழுவிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர புராணம். இது வடமொழியில் இந்த நூலுக்கு பேர் உத்திர புராணம். ஸோ இந்த வடமொழியில் இருக்க உத்திர புராணத்தை தழுவி தான் தமிழில் யசோதர காவியம்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் எழுதிக்கோங்க. 9th நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாமா? ஸோ 9வது புதிய புத்தகத்தில் யசோதர காவியம் இருக்குது. ஓகேங்களா? பழைய புத்தகத்தில் யசோதர காவியமே இல்லை. அப்போ 2019க்கு முன்னாடி எழுதினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யசோதர காவியத்தை படிக்காமல் தான் போயிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? யசோதர காவியம். ஓகேங்களா? ஸோ யசோதர காவியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தழுவல் நூல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்கேருந்து தழுவிருக்காங்க? வடமொழியில் உத்திர புராணம் அப்படின்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டதான் யசோதர காவியம். ஸோ அந்த யசோதர காவியம் யாரை வந்து சொல்லுதுன்னா யசோதரன். அவன் எந்த கண்ட்ரி ரூல் பண்ணுறான்? அவந்தி நாடு. அவனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா சமண சமயத்துக்கு உண்டான ஒரு கருத்தை சொல்லுது. உயிர் கொலை தீது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இதில் எத்தனை சருக்கம் இருக்குது? 5 சருக்கம். எத்தனை பாடல்? 320லேருந்து 330 பாடல். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல உதயனகுமார காவியம், நாககுமார காவியம். அதனுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது. வேணா அந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உதயனகுமார காவியத்துக்கும் ஆசிரியர் பெயர் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நாககுமார காவியத்துக்கும் ஆசிரியர் பெயர் இல்லை. ஓகேங்களா? பட் இதுக்கு ஆசிரியர் இருக்காரு. அந்த ஆசிரியர் மட்டும் எழுதிக்கோங்க. வெண்ணாவலூர் உடையார் வேல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நாககுமார காவியம் பார்த்தோம், அதுக்கு ஆசிரியர் கிடையாது. அதுக்கப்புறம் உதயனகுமார காவியம் பார்த்தோம், அதுக்கும் ஆசிரியர் இல்லை. ஓகேங்களா? பட் யசோதர காவியத்துக்கு ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணாவலூர் உடையார் வேல். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? 3 முடிச்சாச்சு ஐஞ்சிருங்காப்பியத்தில். மீதி 2 தான். அது 2 ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ ஐஞ்சிருங்காப்பியத்தில் இது வரைக்கும் நம்ம 3 பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம். ஸோ 3 காவியத்தை முடிச்சாச்சு. இதில் யசோதர காவியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயனகுமார காவியத்தில் கண்டென்ட் அதிகம். ஓகேங்களா? நாககுமார காவியத்தில் ஜஸ்ட் கண்டென்ட் கம்மி. ஸோ மற்ற எல்லாத்த விட இது 2ம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதில் யசோதர காவியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நீலகேசி. டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குண்டலகேசின்னு ஒன்று பார்த்துருப்போம். குண்டலகேசின்னா என்ன மீனிங்? குண்டலகேசினா சுருண்ட கூந்தல்னு வச்சுக்கோங்களேன். சுருண்ட தலைமுடி, அதுதான் குண்டலகேசி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்குறோம்? நீலகேசி. அப்போ இது என்ன தலைமுடி? இது என்ன கூந்தல்? நீண்ட முடி வராது. ஓகே, சூப்பர் சார். கருங்கூந்தல். ஓகேங்களா? ஸோ நம்ம நீலம்னா ப்ளூ கலர்னு நினைக்கிறோம். ப்ளூ கலர் கிடையாது. ஸோ தமிழில் நீலம்னா கருப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் ஊதா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வழக்கத்தில் இருக்கும். விப்ஜிஆர் பார்த்துருக்கீங்களா? வயலட். ஓகேங்களா? ஸோ வயலட். ஸோ விப்ஜிஆர் அப்படின்ற கான்செப்ட் அதுதான் வரும். இந்த இடத்துல நீலம் அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
மறைமலடிகளோட ஒரு பொண்ணு யாருன்னு தெரியுங்களா? நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா? மறைமலடிகளோட பொண்ணு பேரு நீலாம்பிகை அம்மையார். தமிழ் பற்று மிக்க ஒருத்தவர் இருக்காரு, தேவநேய பாவாணர். ஸோ தேவநேய பாவாணர் மறைமலடிகளுக்கு ஃப்ரெண்டு. ஸோ தமிழ் பற்றி இவருக்கு ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவநேய பாவாணர் தன்னுடைய வீட்டுக்கு, ஐ மீன் மறைமலடிகளோட வீட்டுக்கு போயிருக்காங்க. மறைமலடிகளோட வீட்டுக்கு சாப்பிட்றது, விருந்துக்காக போயிருக்காங்க தேவநேய பாவாணர். புரியுதுங்களா? மறைமலை அடிகளோட வீட்டுக்கு தேவநேய பாவாணர் போயிருக்காங்க. ஸோ எதுக்காக போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விருந்து. ஸோ அவர் கூப்பிட்டதுக்காக போயிருக்காங்க. அந்த விருந்து போய் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு யாரு? நீலாம்பிகை அம்மையார். ஸோ அந்த நீலாம்பிகை அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தமிழ் பற்று மிக்கவர்ன்ட்டு நீலாம்பிகை அம்மையாருக்கு தெரியும். தான் தந்தையை போலவே தமிழ் பற்று, தான் தந்தையை காட்டிலும் தமிழ் பற்று அதிகம் தேவநேய பாவாணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியும். ஸோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் சாம்பாரில் சாப்பிடுவோம், கரெக்டுங்களா? அடுத்து எதில் சாப்பிடுவோம்? ரசம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீலாம்பிகை ரசம் கொண்டு வாமா அப்படின்னு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரசம் கிடையாது சாறுன்னு சொல்லுங்க, ரசம்ன்றது வடமொழி சொல் அப்படின்னோடனே அவருக்கே ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆகிட்டாரு. ஸோ நமக்கே தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க, வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நாம் தமிழ் சொல்லிக் கொடுப்போன்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருப்பாயி சாறு கொண்டு வா அப்படின்னு இருக்காங்க. அந்த பொண்ணு ஷாக் ஆகுறாங்க, என்ன கருப்பாயியா, என் பேர் நீலாம்பிகை தானே அப்படின்னோடனே. ஸோ நீங்கள் எப்படி ரசத்துக்கு வந்துட்டு சாருன்னு சொன்னீங்க, நீலாம்பிகைன்றது நம்ம தமிழ் பேர் கிடையாது. நீலம்னா கருப்பு, அம்பிகைனா தாய், கருப்பாயி. ஓகேங்களா? ஸோ கருப்பாயி சாறு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீலம்னா என்ன அர்த்தம்னா கருப்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீலகேசினா கருந்த கூந்தலை உடையவள், எழுதிக்கோங்க. ஸோ பேர்ல இருக்குது நீலகேசி, குண்டலகேசி. ஓகேங்களா? அப்போ குண்டலகேசி என்ன காப்பியம்? பௌத்த காப்பியம். நீலகேசி அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். புரியுதுங்களா? ஓகேங்களா? ரெண்டுமே கேசியில் தான் முடியுது. அது பௌத்த காப்பியம், இது சமண காப்பியம். அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல், அதுக்கு ஆப்போசிட்டா, எதிராக. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை சொல்லுது, இவங்க சமண மதத்தை சொல்றாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றது தவறுன்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கட்சி. புரியுதுங்களா? ஸோ எதற்கு மறுப்பாக எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன காப்பியம், அதை ஒரு டைம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன் நான் மென்ஷன் பண்ண சொல்கிறேன்னா, மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா சமண மதம் தான் சொல்லுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி, வளையாபதி, ஐம்பெருங்காப்பியத்தில் இது 5 இருக்குது. சாரி, இது 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமண காப்பியம். 5 காப்பியங்கள் அனைத்துமே என்னது? சமண காப்பியம். ஸோ அதில் இது பார்த்தீங்கன்னா நீலகேசி மட்டும் சமண சமயத்தை வந்துட்டு ரொம்ப வாதத்தின் அடிப்படையில் சொல்லும். ஓகேங்களா? சமண சமயத்தை வந்துட்டு ரொம்ப ப்ரொமோட் பண்ணக்கூடியது நீலகேசி. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமண காப்பின்னு ஒரு பாயிண்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க, சமண மதத்தை. புரியுதுங்களா? வாதம்னா என்னன்னா போய் சண்டை போடுறதுலாம் கிடையாது, கருத்து போர். ஸோ உங்கள் மதம் பெருசா எங்கள் மதம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து போர். அதில் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மதத்தை எப்படி வேணாலும் நம்ம நிலைநிறுத்தலாம், ஆனால் இவங்க எப்படி நிலைநிறுத்துறாங்கன்னா வாதத்தின் அடிப்படையில் நிலைநிறுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ வாதம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமண கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் விளக்கக்கூடிய நூல்னா நமக்கு நீலகேசி. புரியுதுங்களா? ஸோ இதனுடைய வேறு பெயர் எழுதிக்கோங்க, நீலகேசி தெருட்டு. நீலகேசி தெருட்டு அப்படின்ற ஒரு வேறு பெயரை கொண்டிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை சருக்கம் இருக்குன்னு கேட்பாங்க, அது நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. இதில் 10 சருக்கம் இருக்குது, ஆனால் கடவுள் வாழ்த்து நீங்களாக. புரியுதுங்களா? அப்போ கடவுள் வாழ்த்து சேர்த்தனா எத்தனை சருக்கம்? 11. புரியுதுங்களா? உங்கள் ஸ்கூல் புக்கிலேயே கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கம், அப்போ கடவுள் வாழ்த்து சேர்த்தா 11 சருக்கம். புரியுதுங்களா? எழுதிக்கோங்க, கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கம், அப்போ கடவுள் வாழ்த்து சேர்த்தா எத்தனை சருக்கம்? 11. அதை நீங்கள் தான் மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது இன்டைரக்டாக கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194 பாடல். ஸோ இந்த நீலகேசியுடைய ஆசிரியர் யாரென தெரியவில்லை. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 4 நூல் பார்த்துருக்கோம். இந்த 4 நூலுக்கு ஒரே ஒரு நூலுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நூல் யாரு? யசோதர காவியம். ஆசிரியர் வெண்ணாவலூர் உடையார் வேல். மீது எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கிடையாது. இதுக்கு அடுத்து வராங்க பார்த்தீங்கன்னா சூளாமணி, அதுக்கு ஆசிரியர் இருக்காரு. ஆக மொத்தம் 5 காப்பியத்தில் 2 மட்டும்தான் ஆசிரியர்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது புரிஞ்சுதுங்களா? நீலகேசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீலகேசினா மீனிங் என்னது? கருத்த கூந்தலை உடையவள். குண்டலகேசினா மீனிங் சுருண்ட கூந்தலை உடையவள். புரியுதுங்களா? கருத்த கூந்தல், சுருண்ட கூந்தல். ஓகேங்களா? ஸோ நீலகேசி எதற்கு மாற்றாக எழுதப்பட்டது?
குண்டலகேசிக்கு மாற்றாக எழுதப்பட்டது. நீலகேசி என்ன காப்பியம்? குண்டலகேசி என்ன காப்பியம்? பௌத்த காப்பியம். அதான் இது ரெண்டும் ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து சமண மதத்தை எப்படி நிறுவுது? வாதத்தின் அடிப்படையில். அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சண்டை போட்டு தான் சமண மதம் பெருசு அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. ஓகேங்களா? சமண மதத்தை வாதத்தின் அடிப்படையில் விளக்கக்கூடிய நூல்னா நமக்கு நீலகேசி. ஓகேங்களா? ஸோ நீலகேசி வந்துட்டு இதனுடைய வேறு பெயர் நீலகேசி தெருட்டு. எத்தனை சருக்கம் இருக்குது? 10 சருக்கம். சொல்லும் போது என்ன சொல்லணும்? கடவுள் வாழ்த்து நீங்களாக. கடவுள் வாழ்த்து சேர்த்தீங்கன்னா 11 சருக்கம். மொத்தம் எத்தனை பாடல்? 894 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் எங்க இருக்குன்னு எழுதிக்கோங்க. 8th நியூ இயல் 3. ஸோ இந்த 8வதுல புதிய புத்தகத்தில் 3வது பாடலாக இருக்குது. 3வது இயல்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடல். ஸோ உடம்புல நோய் 3 இருக்குது. அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய நோயை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புக்கு தீங்கான ஏதாவது வந்து நோய் வரும். ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அந்த நோய் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மருந்து மாத்திரை கொடுத்து போக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா எந்த மருந்து மாத்திரை கொடுத்தாலும் போகாத ஒரு நோய். கரெக்டுங்களா? அதுக்கு பேர் தீராத நோய்னு நம்ம சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஸோ மருந்து மாத்திரை கொடுத்தா போகக்கூடிய நோய் நமக்கு இருக்குது. மருந்து மாத்திரை கொடுத்தாலும் போகாத நோய் இருக்குது. மருந்து மாத்திரை கொடுக்கும் போது நோய் போன மாதிரி தெரியும், ஆனால் உடம்புக்குள்ளாரே இருக்கும். இதுதான் நோயோடைய 3 வகை. சொல்லுங்க. மருந்து மாத்திரை கொடுத்தா போயிடும், மருந்து மாத்திரை கொடுத்தாலும் போகாது, மருந்து மாத்திரை கொடுக்கும்போது போன மாதிரி தெரியும், ஆனால் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கு. இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளார இருக்க நோயை பற்றி சொல்லக்கூடியதுதான் நீலகேசி. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா இருக்கும் இந்த பாடல். ஓகேங்களா? ஸோ அதை கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லறிவு, நற்காட்சி, ஓர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் இருக்கும். நல்லறிவுனா என்னன்னா நல்ல எண்ணங்கள், நற்காட்சினா நல்லதை நீங்கள் பார்க்கணும், ஓர்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செயல்களை செய்யணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதற்கான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசு தூய்மையாக இருக்கணும்னா இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் படிக்க வேண்டிய பாடல். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம 4 முடிச்சாச்சு. 5 காப்பியத்தில் 5வதா ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் அதுலேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூளாமணி. ஸோ இது வந்துட்டு 5 காப்பியத்தில் கடைசியாக இருக்கக்கூடியது. ஆனால் இதில் ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்காப்பியத்திற்கு உண்டான இலக்கணம் இதில் இருக்கும். ஓகேங்களா? பாடல்கள் இதில் அதிகமாக இருக்கும், சருக்கங்களும் அதிகமாக இருக்கும். அது ஒன்று தான் இதில். ப்ளஸ் ஆசிரியர் இருப்பார். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெருங்காப்பியத்துக்கு சிறுகாப்பியத்துக்கு உள்ள ஒரே வித்தியாசம் ஜென்ரலாக சொன்னால் நம்ம என்னென்னா பாடல் கம்மியாக இருக்கும், பாடல் அதிகமாக இருக்கும். அதை நம்ம அப்படியே தியரிட்டிக்கலாக சொன்னால் அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4த்தையும் சொன்னால் எப்படி கன்ஃபார்மாக பாடல் அதிகமாக இருக்கும். இதில் ஏதோ 1-2 குறைஞ்சி வந்தால் பாடல் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 காப்பியத்தில் அனைத்திலும் பாடல் கம்மியாக தான் இருக்கும், 1000 தாண்டாது. இது வரைக்கும் அதை தாண்டி பார்த்துருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 170 நாகபஞ்சமி நோம்பு பற்றி சொல்லக்கூடிய நாககுமார காவியம் 170. அதுக்கப்புறம் உதயனகுமார காவியம் 369. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யசோதர காவியம் 320லேருந்து 330. அதுக்கப்புறம் நீலகேசி 894. இது வரைக்கும் 1000 தாண்டவே இல்லை. ஆனால் இது 2000 பாடல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பெருங்காப்பியமாக இருந்திருக்கலாம், வச்சிருக்கலாம், ஏன் இங்கே வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ அது ஒன்று தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ 1 by 1 எழுதிக்கோங்க. நீலகேசியோடைய ஆசிரியர் இருக்காரு. ஸோ சூளாமணியோடைய ஆசிரியர் தோளாமொழி தேவர். ஓகேங்களா? ஸோ இவருக்கு இன்னொரு நிக்நேம் இருக்கு. ஓகேங்களா? அதை எழுதிக்கோங்க. இவருடைய வேறு பெயர் வர்த்தமான தேவர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இதில் எத்தனை சருக்கம்னு பார்த்தீங்கன்னா 12 சருக்கம். பாடல்கள் 2330 பாடல்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 காப்பியத்தில் இதுதான் பெருசு, சருக்கமும் இதுதான் அதிகம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 சருக்கம் 10 சருக்கம் இவ்வளோ தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? 6 காண்டம். இதை தாண்டி இதில் தான் அதிகமான சருக்கங்கள், அதிகமான பாடல்கள் இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா பெருங்காப்பியத்திற்கு உண்டான இலக்கணங்களை பெற்ற ஒரு சிறுகாப்பியம். எழுதிக்கோங்க. பெருங்காப்பியத்திற்கு உண்டான பாங்கினை பெற்ற நூல். ஓகேங்களா? நமக்கு சூளாமணி சின்ன காப்பியம் தான், ஆனால் பெருங்காப்பியம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட், இதுக்கு உரை வந்துட்டு எழுதிக்கோங்க. உரைனா இதுக்கு விளக்கம். யார் இதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உரையாசிரியரில் சிறந்த உரையாசிரியர். அவர் தான் இந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாமா? எழுதிக்கோங்க சீக்கிரம். இந்த நூலுக்கு உரை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரம் பிள்ளை. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க.
CY ஓகேவா, CY தாமோதரம் பிள்ளை. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள் நம்ம முடிச்சிட்டோம். எழுதியாச்சா? ரிவிஷன் பண்ணிடலாமா? ஓகே, சூளாமணி மட்டும் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாம். சூளாமணியோட ஆசிரியர் தோளாமொழி தேவர், அவருடைய வேறு பெயர் வர்த்தமான தேவர். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பாடல்கள் மொத்தம் எத்தனை சருக்கம் இருக்கு? 12 சருக்கம். எத்தனை பாடல்? 2330. ஸோ அதனால இருக்கிறதுலே ஐஞ்சிறுங்காப்பியத்தில் அதிகமான பாடல் இருக்கிறதால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெருங்காப்பியத்திற்கு உண்டான பாங்கினை பெற்றுள்ளது. ஒரு பெருங்காப்பியம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் இருக்குது. பெருங்காப்பியத்துக்கு உண்டான ஈக்குவலான இலக்கணம் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய பதிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, உரை பதிப்பு யாரா இருந்தாலும் எழுதிக்கோங்க, CY தாமோதரம் பிள்ளை. ஓகேங்களா? ஸோ முதல்ல அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதோட ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஓவர். ஒன் செகண்ட் நம்ம ரிப்பீட் பண்ணிடலாமா? இப்போ ஒன் செகண்ட் ஓவராலாக ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ காப்பியம் அப்படின்றது நமக்கு 2 வகையில் இருக்குது. என்னென்னது? ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம். ஸோ பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் நீங்கள் எதை வச்சு வேறுபடுத்துறீங்க? அறம், பொருள், இன்பம், வீடு. ஸோ இந்த 4த்தையும் சொன்னால் அது பெருங்காப்பியம். இந்த 4த்துல ஏதோ 1 2 கம்மியாக வந்தால் சிறுகாப்பியம். ஓகேங்களா? ஸோ ஐம்பெருங்காப்பியம் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 3 என்னென்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. இது 3 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளையாபதி இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் சும்மா ஐம்பெருங்காப்பியன்ற பேருக்குள்ளார வரதால பார்க்குறோம். அதுக்கடுத்து குண்டலகேசி வந்து கதை நிமித்தமாக நல்லா இருக்கும். ஸோ அதனால் அதை குண்டலகேசி பார்க்குறோம். ஓகேங்களா? பட் இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் குண்டலகேசி வேணால் இம்பார்ட்டன்ட், வளையாபதி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இது அத்தனையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ ஐஞ்சிறுங்காப்பியத்துக்கு வருவோம். ஐஞ்சிறுங்காப்பியம்லாம் அறம், பொருள், இன்பம், வீடு. ஸோ இது 4த்துல ஏதோ 1 2 குறைஞ்சு வந்தால் அது ஐஞ்சிறுங்காப்பியம். ஸோ மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குன்னா 5 நூல்கள் இருக்குது. சொல்லுங்க. நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. ஸோ ஓகேங்களா? ஸோ இது 5 இருக்குது. இந்த 5ல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான். ஓகேங்களா? ஸோ யசோதர காவியம், நீலகேசி. ஸோ இது 2 தான் இம்பார்ட்டன்ட். இந்த 5மே என்ன காப்பியம்னு பார்த்தீங்கன்னா சமண காப்பியம். ஐம்பெருங்காப்பியத்தில் 3 சமண காப்பியம், 2 பௌத்த காப்பியம். அந்த 3 சமண காப்பியம் என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. இது 3 சமண காப்பியம். ஓகேங்களா? ஸோ மணிமேகலை, குண்டலகேசி பௌத்த காப்பியம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஐம்பெருங்காப்பியத்தில் 3 சமணம் இருக்குது, ஐஞ்சிறுங்காப்பியத்தில் 5 சமணம் இருக்குது. அப்போ சமணம் மொத்தம் எத்தனை? 8. பௌத்தம் மொத்தம் எத்தனை? 2. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே சமண காப்பியம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதில் சமண மதத்தை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறது நீலகேசி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சமண மத கருத்தை சொல்லக்கூடியது யசோதர காவியம். அதனால தான் இது 2 இம்பார்ட்டன்ட். இது 2 நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் அந்த 5 நம்ம ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாககுமார காவியம், நாக பஞ்சமி நோன்பை பற்றி சொல்லக்கூடிய நூல். ஆசிரியர் தெரியாது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை சருக்கம்? 5 சருக்கம், 170 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதயனகுமார காவியம். டேட்டா அதிகமாக இருக்கும், 1 by 1 நான் சொல்கிறேன், அப்படியே இது பண்ணிக்கோங்க. ஸோ உதயனகுமார காவியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தழுவல் நூல். வடமொழியிலிருந்து பெருங்கதை அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல். ஓகே, புரியுதுங்களா? ஓகே. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது உதயணன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுது. உதயணன் அவனுக்குன்னு ஏன் அந்த பேர் வந்தது? சூரிய உதயத்தில் தோன்றியதெல்லாம் அவனுக்கு உதயணன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அவனுக்கு இன்னொரு நிக் நேம் இருக்கு, என்னது? விச்சை வீரன். ஸோ விச்சை வீரன்னா பல கலைகளை கற்றவன். அப்படி ஒரு கலை தான் நமக்கு இசைக்கலை. அதில் அவன் யாழ் மீட்டுறதுல வல்லவன். அவன் மீட்டிய யாழ் என்ன யாழ்? கோடாபதி யாழ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ இதில் எத்தனை காண்டம் இருக்கு? 6 காண்டம். ஸோ எத்தனை பாடல்கள்? 369 பாடல்கள். இதனுடைய ஆசிரியரும் தெரியவில்லை. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த யசோதர காவியம் பார்த்தீங்கன்னா ஒரு தழுவல் நூல். எங்கேருந்து தழுவி இருக்காங்க? வடமொழியிலிருந்து. வடமொழியில் உத்திர புராணம் அப்படின்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டதான் நமக்கு யசோதர காவியம். யசோதர காவியத்தோட ஹீரோ யாரு? யசோதரன். அவன் எந்த நாட்டுடைய மன்னன்? அவந்தி நாட்டுடைய மன்னன். ஸோ அந்த யசோதர காவியம் சமண மதத்தை ப்ரொமோட் பண்ணுது. பட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை ப்ரொமோட் பண்ணுது. ஸோ உயிர் கொலை தீதுன்னு சொல்லக்கூடியது சமண மத கருத்து. அந்த கருத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய நூல் தான் யசோதர காவியம். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 5 சருக்கம், 320லேருந்து 330 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நீலகேசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீலகேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதர காவியத்தோட ஆசிரியர் வெண்ணாவலூர் உடையார் வேல். இதுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த 3த்துல. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நீலகேசி. நீலகேசி மீனிங் என்னது?
கருத்த கூந்தலை உடையவள். குண்டலகேசி மீனிங் சுருண்ட கூந்தலை உடையவள். அப்ப குண்டலகேசி என்ன காப்பியம்? குண்டலகேசி பௌத்த காப்பியம், நீலகேசி சமண காப்பியம். அப்ப இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மறுப்பாக வந்த நூல். குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நீலகேசியோட வேறு பெயர் நீலகேசி திருட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த நீலகேசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமண மதத்தை ப்ரொமோட் பண்ணுது. எப்படி ப்ரொமோட் பண்ணுது? வாதத்தின் அடிப்படையில். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாதத்தின் அடிப்படையில் மொத்தம் எத்தனை சருக்கம் இருக்குது? 10 சருக்கம். எத்தனை பாடல்? 894 பாடல்கள். இந்த 10 சருக்கம் நீங்க சொல்லும் போது என்ன சொல்லணும்? கடவுள் வாழ்த்து நீங்களாக. கடவுள் வாழ்த்து சேர்த்தா 11 சருக்கம். ஸோ புரியுதுங்களா? ஸோ நீலகேசி அவ்வளோதான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா சூளாமணி. சூளாமணியோட ஆசிரியர் தோளாமொழி தேவர். ஸோ தோளாமொழி தேவருக்கு என்ன நேம் இருக்கு? வர்த்தமான தேவர். ஓகேங்களா? ஸோ இதுல எத்தனை சருக்கம், எத்தனை பாடல்? 12 சருக்கம், 2330 பாடல்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே அதிகமான சருக்கங்கள், அதிகமான பாடல்கள் உள்ள நூல் இதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஐம்பெரும் காப்பியத்திற்கு உண்டான இலக்கியங்கள் இதுல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய உரை யார் எழுதியிருக்காங்க? சி.வை. தாமோதரம் பிள்ளை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 2 மட்டும் தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அந்த 2 தான் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஐம்பெருங்காப்பியம் ஓவர், ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஓவர். ஓகேவா?